முதலாவதாக தமிழரசு கட்சியினுடைய கடந்த மத்திய குழு கூட்டத்துக்கு முன்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தங்களது கூட்டத்தை நடாத்தியிருந்தது. அதில் நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணங்கி செயற்பட விரும்புவோர் அதில் சேர்ந்து கொள்ளலாம் என்ற ஒரு அறிவிப்பை நாங்கள் விடுத்திருந்தோம். அதை நான் திரு சேனாதிராஜ் அவர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியும் இருந்தோம். முக்கியமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது 5 கட்சிகளினுடைய கூட்டமைப்பாக 2022ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியாக இருக்கிறது. இப்பொழுது தமிழரசு கட்சி என்பது தனித்திருக்கிறது. ஆகவே அந்த வகையில் தமிழரசு கட்சி ஏற்கனவே ஒன்று கூடியிருக்கக்கூடிய 5 கட்சிகளுடன் இணைந்து போவதுதான் சிறப்பாக இருக்கும். அதனை விடுத்து தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறிய ஒரு சிலரை தங்களுடன் வந்து இணையச் சொல்வது சரியான ஒரு விடயமாக இருக்க மாட்டாது. ஆகவே ஐக்கியத்தை விரும்புகின்ற பட்சத்தில், ஐக்கியம் என்பது முக்கியமென கருதுகின்ற பட்சத்தில் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் ஒருமித்து செயற்படுவதுதான் சிறப்பானதாக இருக்கும் என்று கூறியிருந்தோம். அதற்கு பிற்பாடு அவர்களது கூட்டம் நடந்தது. எங்களது கோரிக்கை தொடர்பாக அவர்கள் என்ன முடிவினை எடுத்தார்கள் என்பது எங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. மாறாக தமிழரசு கட்சியுடன் இணைந்து வீட்டு சின்னத்தில் போட்டியிட வருமாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து விலத்திச் சென்றவர்களுக்கு ஒரு கோரிக்கை விடுப்பதாக கூறப்பட்டது. ஆகவே அந்த கோரிக்கை ஸ்பெசிஃபிக்காக திட்டவட்டமாக யாருக்கு அந்த கோரிக்கை என்பதும் வெளியிடப்படவில்லை. யார் யார் போய் சேர வேண்டும் என்பதும் வெளியிடப்படவில்லை. அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்கு ஒரு பொது சின்னமோ பொது கட்சியோ கிடையாது. மாறாக தேர்தலுக்கு மாத்திரம் தங்களது சின்னத்தில் தங்களது கட்சியில் வந்து அவர்கள் தேர்தலில் போட்டியிடுமாறு கோருகிறார்கள். அது ஒரு சரியான முடிவும் அல்ல, அது சரியான வழிமுறையும் அல்ல. மிக நீண்ட காலமாக இது எல்லோருமே வந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பை பதிவு செய்யும்படி கேட்டும் பல காலமாக அது பதிவு செய்யப்படவில்லை. அந்த நிலையில் அவர்களுடைய நடவடிக்கைகள் என்பது அவர்களுடைய செயற்பாடுகள் என்பது நிச்சயமாக ஒரு ஐக்கியத்தை நோக்கின வழியில் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இன்று அவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவதாக கூறியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் தாங்கள் ஒரு முடிவு எடுத்து சொல்வதாகவும் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் அவர்கள் ஒரு ஏனைய கட்சிகளுடன் இணைந்து ஒரு ஐக்கியப்பட்டு செயற்படுவார்களாக இருந்தால் அப்படியான ஒரு பதிலை, ஒரு முடிவை அவர்கள் எங்களுக்கு சொல்வாராக இருந்தால் அதனை நாங்கள் ஆழமாக அது கவனத்தில் எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆகவே அந்த வகையில் அவர்களது கோரிக்கை என்பது முதலாவதாக ஒரு நியாயம் இல்லாத, ஏனென்றால் நாங்கள் முதலாவது அந்த கோரிக்கையை முன்வைத்தோம், அதற்கான பதில் சொல்லப்படவில்லை என்பதும், அது மாத்திரமல்லாமல் ஒரு 5 கட்சிகளுடன் இணைந்து போகக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் தங்களது கட்சியில் வந்து யாரையாவது கேட்கும்படி கேட்பது அது சரியான முறையும் இல்லை என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களிடமிருந்து எமது கோரிக்கைக்கான பதிலை அவர்கள் இன்று எடுக்கக்கூடிய கூட்ட முடிவில் நாங்கள் சொல்வார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஏற்கனவே அது ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருப்பதால் அதற்கு குத்துவிளக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் நாங்கள் குத்துவிளக்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருந்தோம். அந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. இப்பொழுது நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் தமிழ் கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் சேர்ந்து ஒரு கட்டமைப்பு ஒன்றை நிறுவியிருந்தோம். தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு என்று ஒரு அமைப்பை நிறுவி அதில் திரு அரியநேத்திரன் அவர்கள் போட்டியிட்டும் இருந்தார். அதில் தமிழ் கட்சிகள் அதாவது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, திரு விக்னேஸ்வரன் அவர்களுடைய தலைமையிலான தமிழ் மக்கள் கூட்டணி போன்ற கட்சிகள் எல்லோரும் கூடி நாங்கள் அந்த பொது வேட்பாளருக்கான வேலையை செய்திருந்தோம். அப்பொழுது ஒரு சுழற்சியாக நாங்கள் கேட்டதன் காரணமாக சங்கு சின்னம் என்பது ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் அந்த சின்னத்தில் நாங்கள் கடந்த 1.5 மாதத்துக்கு மேலாக நாங்கள் அதற்காக உழைத்து நாங்கள் அதற்கான வேலை செய்திருக்கிறோம். அதன் அடிப்படையில் 2,26,000 வாக்குகளை வடகிழக்கில் எங்களால் பெறக்கூடியதாகவும் இருந்தது.
இப்பொழுது வரக்கூடிய எதிர்காலத்தில் வரக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி அது இந்த தமிழ் பொது கட்டமைப்பினுடைய ஒரு அங்கமாக இருப்பதன் காரணமாக நாங்கள் அந்த சின்னத்தில் போட்டியிடுவதாக நாங்கள் மாத்திரமல்ல சிவில் அமைப்புகள் தமிழ் அரசியல் கட்சிகள் முக்கியமாக அந்த தமிழ் பொது கட்டமைப்பில் இருக்கக்கூடிய அனைவரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக நாங்கள் டில்கோ ஹோட்டலில் ஒன்று கூடி நாங்கள் ஒரு முடிவு எடுத்திருந்தோம். அந்த முடிவின் பிரகாரம் தமிழ் பொதுச்சபையில் இருக்கக்கூடிய அதன் பிரதிநிதிகள் உட்பட தமிழ் கட்சிகள் உட்பட எல்லோரும் ஒருமித்த முடிவுக்கு வந்ததன் பிரகாரம் நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தோம். இந்த தேர்தல் சின்னத்தை மாற்றும்படி கேட்டிருந்தோம். நேற்றைய தினம் அந்த சின்னம் மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் நாங்கள் அந்த சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாக இருக்கிறோம். நாங்கள் வருகின்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் சங்கு சின்னத்தில் போட்டியிட்டோம். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் இந்த சங்கு சின்னத்தை எங்களுக்கு தருமாறு தேர்தல் ஆணையாளருக்கு கடிதம் எழுதியிருந்தோம். அந்த ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. தமிழ் தேசிய கட்டமைப்பில் இருக்கக்கூடிய சிவில் சமூக பிரதிநிதிகளும் அரசியல் கட்சிகளுடைய பிரதிகள் எல்லோரும் இணைந்து ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் தான் அந்த கடிதம் எழுதப்பட்டது. அதன் பிரகாரம் நேற்றைய தினம் எங்களுக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் அந்த சின்னத்தில் அந்த சங்கு என்ற சின்னத்தில் நாங்கள் போட்டியிடுவதாக இப்பொழுது தீர்மானித்திருக்கின்றோம். ஏற்கனவே அவர்களுக்கு அதுக்கான அழைப்புகள் மிக ஆரம்பத்திலேயே விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் நேரடியாக அவர்களை சந்தித்தும் நாங்கள் எங்களது ஆலோசனைகளை அல்லது எல்லோரும் சேர்ந்து செயற்பட வேண்டிய தேவைகளை நாங்கள் அவர்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம். ஆகவே அவர்கள் விரும்புகின்ற பட்சத்தில் நிச்சயமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியுடன் இணைந்து அவர்கள் இந்த தேர்தலை சந்திக்க முடியும். அவர்களது கட்சியினுடைய உயர்மட்ட குழு கூட்டம் இன்று நடப்பதாக கூறினார்கள். அந்த கூட்டத்தில் அவ்வாறான ஒரு ஆரோக்கியமான முடிவு எடுக்கப்படுமாக இருந்தால் நிச்சயமாக அது சம்பந்தமாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தீவிரமாக ஆலோசித்து அவர்களுடன் பேசுவதற்கு தயாராக இருக்கிறது. அதற்கான முடிவை சொல்ல வேண்டியது இப்பொழுது தமிழிசை கட்சி தான். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எந்தெந்த தேர்தல் மாவட்டங்களில் போட்டியிடுது? வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் நாங்கள் கொழும்பு தேர்தல் மாவட்டத்திலும் போட்டியிடுவதை பற்றி இப்பொழுது ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். அந்த ஆலோசனைகள் சரிவரும் பட்சத்தில் நாங்கள் கொழும்பிலும் கூட போட்டியிடலாம். அது ஒரு பொதுவான சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தலுக்கு பிற்பாடு அது ஒரு பொதுவான சந்திப்பு. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக தேர்தல் முடிவுகள் தொடர்பாக அவர்கள் தமிழ் தரப்பினுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள விரும்பியிருந்தார்கள் என்று நான் நம்புகின்றேன். இப்பொழுது புதியதொரு ஆட்சி வந்திருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி என்று சொல்லக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறார்கள். ஆகவே அது தொடர்பான தமிழ் மக்களது சிந்தனைகள், நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்ற விஷயங்களை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் தொடர்ச்சியாக இந்தியா இலங்கையில் மேற்கொள்ளக்கூடிய பொருளாதார விடயங்கள் தொடர்பாக, குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பலாலி விமான நிலையத்தை விஸ்தரிப்பது தொடர்பாகவும், காங்கேசந்துறை துறைமுகத்தை என்னென்று சொல்வது மீளுருவாக்கம் செய்வது அல்லது புனருத்தாரணம் செய்வது, அதனை ஒரு முழுமையாக நடைமுறைக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும், தலைமன்னார் ராமேஸ்வரத்துக்கு இடையிலான கப்பல் போக்குவரத்து தொடர்பான போன்ற பல விஷயங்களை நாங்கள் பேசியிருக்கின்றோம். ஆகவே அவற்றை இப்போ புதிய அரசாங்கம் வந்திருக்கின்ற பட்சத்தில் அவை ஒரு துரித கதையில் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். யாழ்ப்பாணத்தில் சொல்வார்கள், இந்த ஏர் டிராஃபிக் போக்குவரத்து சென்னைக்கும் யாழ்ப்பாணத்துக்குமான போக்குவரத்து அதிகரித்திருக்கின்றது. முன்னர் ஒரு விமானம் இருந்தது, இப்பொழுது 2 விமானங்கள் ஓடுகின்ற நிலை இருக்கிறது. ஆனாலும் விமான ஓடுபாதை என்பது பெரிய விமானங்கள் வருவதற்கு போதுமானதாக இல்லை. இதனால் புலம்பெயர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மக்கள் 8-9 மணி நேரம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் வருவதற்கு செலவு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறது. இவை மாற்றியமைக்கப்பட்டால் யாழ்ப்பாணத்தினுடைய பொருளாதார வளங்கள், யாழ்ப்பாணத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பிரயாணிகளினுடைய எண்ணிக்கை போன்றவை அதிகரிக்கும். ஆகவே மக்களும் ஓரளவுக்கு ஒரு வேலைவாய்ப்புகள், பல்வேறுபட்ட துறைகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்ற விடயங்களையும் கூறியிருக்கிறோம். அதனை அவர்கள் கருத்தில் எடுத்து செயற்படுவதாகவும் கூறியிருக்கிறார்கள். இவை தவிர ஒரு புதிய அரசாங்கம், இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனையை தீர்க்குமா கொள்ளுமா போன்ற விடயங்கள். ஆனால் அது தொடர்பாக நாங்கள்
இப்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கம் ஜனதா விமுக்தி பெரமுன அடிப்படையில் ஒரு அதிகார பகிர்வுக்கு அவர்கள் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனாலும் கூட தாம் ஆட்சிக்கு வந்தால் 13 நிறைவேற்றுவோம் என்று கூறியிருக்கிறார்கள். அதனை செய்வார்களா என்பது எங்களுக்கு தெரியாது. ஆகவே தேர்தலுக்கு பிற்பாடு தான் நாங்கள் இவற்றை பார்க்க முடியும், எவ்வளவு தூரம் இவர்கள் சிறப்பாக செயற்படுகிறார்கள் என்பதை பார்க்க முடியும். இப்பொழுது ஒரு புதிய அரசாங்கம் பல மாற்றங்களை உருவாக்குவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். இப்பொழுது என்ன சொல்வது, வாகனங்கள் கொண்டு வந்து கோல்ஃபேஸ் தொடரில் அடுக்கப்பட்டது, பிற்பாடு அந்த வாகனங்கள் அனைத்தும் மீண்டும் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது போன்ற சில விடயங்கள் அவர்கள் ஒரு புதியதாக ஏதோ விடயங்களை செய்கிறார்கள் என்று மக்களை சிந்திக்க வைக்கின்றது. ஆனால் இப்பொழுதுதான் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். 2 வாரம் தான் ஆகின்றது. அவர்கள் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. முதலாவது இந்த தேர்தல் நடந்து முடிக்கப்பட வேண்டும். இரண்டாவதாக முக்கியமாக தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவர்கள் தேர்தல் வெற்றி பெறுவார்கள் என்பது திண்ணம். தேர்தல் வெற்றிக்கு பின்னர் அவர்கள் எவ்வாறு செயற்பட போகிறார்கள், பொருளாதார நிலவரங்களை எப்படி மாற்றியமைக்கப் போகிறார்கள், ஏனென்று சொல்லி சொன்னால் அநேகமாக அடுத்த வருட இறுதியில் மீண்டும் வெளிநாடுகளுக்கான கடன்களை செலுத்த ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். அதற்கான வட்டிகளை கட்ட வேண்டியிருக்கும். அவ்வாறான சூழ்நிலையில் இலங்கைக்கான வருமானங்கள் மேலதிகமாக தேவைப்படும். இவற்றையெல்லாம் புதிய அரசாங்கம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறது என்ற கேள்வி இருக்கிறது. இந்தியா அவர்களுடன் தாங்கள் ஒத்துழைப்போம் என்று கூறியிருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இந்தியாவுடன் ஒரு இணக்கத்துடன் செயற்படுவார்களா அல்லது எப்படி நடக்கப் போகிறார்கள் போன்ற பல கேள்விகளுக்கு விடை காண வேண்டும் என்று சொன்ன தேவை இந்த அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. ஆகவே நாங்கள் பொறுமையாக இருந்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு அரசாங்கமும் 2 கிழமைக்குள் எதனையும் சாதித்து விட முடியாது. ஆகவே ஒரு புதிய அரசாங்கம் என்ற வகையிலும், ஒரு இடதுசாரி சிந்தனைகளை கொண்ட அரசாங்கம் என்ற வகையிலும், பல்வேறுபட்ட சமூக வலைத்தளங்களும் பல்வேறுபட்ட ஊடகங்களும் இந்த அரசாங்கம் அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சுட்டிக்காட்டி வருகிறார்கள். நல்லவை நடந்தால் நிச்சயமாக சந்தோஷப்படுவோம். முக்கியமாக ஊழலுக்கு எதிராக அல்லது அதிகார துஷ்பிரயோகங்களுக்கு எதிராக போன்ற விஷயங்கள் நடக்குமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக அதற்கு தமிழ் தரப்பும் அவ்வாறான விஷயங்களுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். நாட்டில் ஒரு உண்மையான, நேர்மையான, கலப்படமற்ற, ஊழலற்ற ஒரு ஆட்சி முறை இருப்பது நிச்சயமாக நாட்டுக்கு சிறந்த விஷயம். ஆகவே அதில் நாங்கள் நிச்சயமாக அந்த விடயங்களில் நாங்கள் அவர்களுடன் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம். அதே சமயம் மிக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய தேசிய இன பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும். அதை இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது காலாதி காலமாக அவர்கள் மாத்திரமல்ல, உலகத்தின் பல தரப்புகளும் நாங்கள் ஒன்றாக வேண்டும் என்று சொல்வது வளமையானது. ஆனால் இந்த முறை நிச்சயமாக அவர்கள் என்பதிலும் கூட எங்களோட தரப்பிலிருந்து பல பேர் நாங்கள் ஒற்றுமையாக செயற்பட வேண்டும் என்பது எங்களோட தரப்பிலிருந்து பேசியிருக்கிறார்கள். ஆகவே உதாரணத்துக்கு சத்தியலிங்கமும் அதனை சொல்லியிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் இணங்கி ஒரு இணக்கப்பாட்டுடன் செயற்பட வேண்டும் திரு சத்தியலிங்கமும் சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவ்வாறு ஒரு சூழ்நிலை ஏற்படுவது என்பது நிச்சயமாக ஆரோக்கியமானது. அவ்வாறு ஒன்று ஏற்பட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கும் செய்திகளை அனுப்பியிருக்கிறோம். என்ன முடிவுகள் எடுக்கிறார்கள் என்பதை பொறுத்து அடுத்த கட்டங்களை பற்றி நாங்கள் யோசிக்கலாம். இதுவரை அவ்வாறான அழைப்புகள் எதுவுமில்லை. நான் அறிந்த வரையில் அவரது வருகை என்பது மிக குறுகிய நேரத்தை கொண்ட வருகை. சில மணத்தியாலங்கள் தான் அவர் இலங்கையில் தங்கியிருப்பார் என்று நான் அறிகிறேன். அந்த வகையில் அவர் ஜனாதிபதி, வெளிவிவகார அமைச்சர், பிரதமர் ஆகியோரை அவர் முக்கியமாக சந்திக்க இருக்கின்றார். அது மாத்திரமில்லாமல் ஜனாதிபதிக்கு டெல்லிக்கு வருமாறு ஒரு அழைப்பினை விடுப்பதற்காகவும் பிரத்யேகமாக அவர் வருவதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே அந்த வகையில் நான் நம்புகின்றேன் தேர்தல் காலத்தில் ஏனையவர்களுக்கும் நேரம் இருப்பது குறைவாக இருக்கும். அவரும் கூட மிகவும் ஒரு மிக ஒரு பிஸியான ஷெடியூலில் சில மணத்தியாலங்கள் இலங்கையில் தங்கியிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். அவர் இலங்கையிலும் சில மணத்தியாலங்கள் தான் அவர் இருப்பதாக இருக்கிறது என்று சொன்னால் அவரும் மிக ஒரு பிஸியான ஷெடியூலில் தான் இங்கே வருகின்றார். ஆகவே அந்த சில மணத்தியாலங்களுக்குள் ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சரை சந்திப்பதாக இருக்கின்றார். அந்த சந்திப்புகளுடன் நேரம் இருந்து எங்களுக்கு அழைப்பு விடுக்கப்படுமாக இருந்தால் அந்த அழைப்பினை நிச்சயமாக நாங்கள் ஏற்று சந்திக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் அது மிக அந்த சந்திப்புகளுக்கான நேரங்கள் மிக குறைவுன்னு தான் நான் நம்புகின்றேன். முதலாவது விடயம் அவர்கள் இதுவரை திட்டவட்டமான தீர்மான காண முடிவில் இல்லை. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், தமிழரசுக் கட்சி என்பது தனக்குள் உள் முரண்பாடுகள் காரணமாக நீதிமன்றம் வரை சென்றிருக்கின்றது. இப்பொழுது உள்ளுக்குள் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்களுக்கு வருகின்ற தேர்தலில்
ஆசனங்கள் வழங்கப்படுமா என்ற கேள்விகள் பல பேர் மத்தியில் இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலை, இந்த சூழ்நிலை எல்லாத்தையும் மாற்றி அமைத்து அவர்கள் ஏனையோருடன் பேசுவதற்கு தயாராக இருப்பார்களா என்பது ஒரு பாரிய கேள்வி. ஆகவே நிச்சயமாக நாங்கள் அவர்கள் இவ்வாறான முடிவுகளுக்கு வருவார்களா என்பதை நான் திட்டவட்டமாக சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் அவர்கள் பல குழப்பங்களுக்குள் மத்தியில் இருக்கின்றார்கள். அந்த குழப்பங்களை தீர்த்து தங்களுடைய கட்சிக்குள் ஒருமித்த நிலைப்பாட்டை எடுத்தால் மாத்திரம்தான் இவர்கள் ஏனையோருடன் பேசுவது இலகுவாக இருக்கும். அந்த நிலைமை இன்னும் தோற்றம் பெறவில்லை என்று நான் கருதுகின்றேன். யாழ்ப்பாணத்தில், மட்டக்களப்பில் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களை இணைக்க முடியாது போன்ற பல தகவல்கள் பத்திரிகைகளில், ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் உள்ளுக்குள் ஒரு சுமூகமான அமைதியான சூழல் தமிழரசு கட்சிக்குள் இல்லாத ஒரு நிலையில் அவர்கள் எவ்வாறு ஏனையோருடன் பேசுவதற்கான ஒரு பொது உடன்பாட்டை தங்களுக்குள் எட்டுவார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆகவே இதற்கான பதில் எல்லாவற்றையும் அவர்கள்தான் கூற வேண்டும்.